friends, welcome to my channel Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை லிட்டரு திக்கான பால், தண்ணி கலக்காத பாலை சேர்த்துக்கலாம். அரை லிட்டர் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிப்படாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஸ்டர்ட் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 6 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் 7 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சீனி கரைஞ்சோன்னே பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கப் கிவி, 1/4 கப் ஸ்ட்ராபெரி, 1/4 கப் மாதுளம்பழம், 1/4 கப் ஆப்பிள் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நமக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பழங்களும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் நம்மளோட கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நாம் செஞ்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது மேலே இப்போ லைட்டாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸை வச்சு. நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படியே கூட சாப்பிட்லாம். வாவ், நம்மளோட சூப்பரான
ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.